Assalamualaikum. Hey everyone, welcome to our channel Nisha's Magic. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசிக் டூல்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் டூல்ஸை பார்த்தாலே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஆகிரும். பட் ஹானஸ்ட்லி சொல்கிறேன், பேசிக் டூல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்மால் டூல்ஸ் தான் நம்ம வேலையை க்ளீனாகவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் காட்டும். அதனால் ஸ்டார்டிங்லேயே கரெக்டான டூல்ஸை யூஸ் பண்ண பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டூல் வந்து கிளாத் தான். கிளாத்தில் தான் நிறையா பேத்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த கிளாத் யூஸ் பண்ணுறதுன்ட்டு. நான் இதில் வந்து 2 கிளாத் காமிச்சிருக்கேன். ஒன்று பாப்ளின், ஒன்று காடா. ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது, உட்டன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் உட்டனில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்லா துணியை இறுக்கி பிடிச்சிக்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம். பிளாஸ்டிக் அப்படி இருக்காது. மூணாவது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா த்ரெட். எம்ப்ராய்டரி த்ரெட்டுனே ஷாப்பில் வந்து விற்கும், நீங்கள் அப்படி கேட்டு வாங்கிக்கோங்க. நார்மலாக ஸ்விங் த்ரெட் வந்து வேண்டாம். இப்போ நாலாவது என்ன டூல் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீடில் வந்து ஸ்மால் டு பிக் சைஸ் முடிய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் மீடியமான ஒரு ஊசி எடுத்து தைக்க கற்றுக்கோங்க. நீங்கள் பழக உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும், ஓகே எந்த நீடில் வந்து நம்ம தைச்சா இந்த ஸ்டிச் கரெக்டாக வரும்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கட்டர். நான் யூஸ் பண்ணுறது இந்த கட்டர் தான். சில பேருக்கு இந்த கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிசர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு வந்து கட்டர் தான் கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் உங்கள் வேலையை வந்து முடிச்சு கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஹீட் ரிமூவல் பென். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் வரைஞ்சதில் ஏதாச்சும் தப்பாயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம அயன் பாக்ஸை வச்சு அழைச்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைன் வந்து ரிமூவல் ஆயிரும். பட் நம்ம பென்சிலோ இல்லை லெட்டோ வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தாராளமாக பென்சில் யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து ப்ரோ சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஏதாச்சும் ஃப்ளவர் வரைகிறப்போ வந்து இது யூஸ் ஆகும், நீங்கள் பின்னாடி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.